திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத இறைவனின் தாழ்வழுத்தி, என் குருநாதர் இருக்கும் திசை நோக்கி தொழுது, அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு திருநீலகண்ட யாழ்ப்பாணர், திருநீலகண்ட குயவனார் இருவரையும் ஒருமுறை நினைந்து கொண்டு திருநீலகண்டத்து குயவனாரை பற்றிய சிந்தனையை தொடருவோம். திருத்தொண்ட தொகையிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எல்லா அடியார் மக்களையும் பற்றி குறிப்பிடுகின்றார். ஆனால் யாரையும் அவர்களுடைய குலத்தை சொல்லி குறிப்பிடவே இல்லை. இரண்டு பேர். திருநீலகண்டத்து குயவனார்க்கு அடியேன், திருநீலகண்ட யாழ்ப்பாணருக்கு அடியேன் என்று இந்த இருவரை பற்றி மட்டும்தான் கூறுகின்றார். ஏன் சொன்னாரு? ஒரே பெயர், குழப்பம் வரக்கூடாது என்பதற்காக, அந்த வித்தியாசத்தை காட்டுவதற்காக இவரை குயவனார் என்று அறிமுகப்படுத்துகிறார், அவரை யாழ்ப்பாணர் என்று அறிமுகப்படுத்துகிறார். அதனால்தான் ரெண்டு பேரையும் ஒரு நிமிடம் நினைத்துக் கொள்வோம் என்றேன். வேற எங்கேயும் குறிப்பிடப்படாது. எந்த இனமாக இருந்தாலும், எந்த தொழில் செய்தாலும், எந்த வகையான வாழ்வியல் நெறியை பின்பற்றினாலும் அடியார் என்ற சொல் மட்டும்தான் நம்முடைய அடியார் பெருமக்கள் கூறுவார்கள். அதே போல இவருக்கு மட்டும் ஏன்னா அந்த வேறுபாட்டுக்காக. சேக்கிழார் சுவாமிகள் எப்படியெல்லாம் விவரித்து கொண்டு போகின்றார்னு வாசிக்கிறத கூட நிப்பாட்டவே மனசு வர மாட்டேங்குது. அவ்வளவு அழகான தெளிவான கருத்துக்கள் எல்லாம் நமக்கு தருகின்றார். இவரை எப்படி நமக்கு அறிமுகப்படுத்துகின்றார்னா, 4வது பாடல்ல தான் சொல்றாரு, திருநீலகண்டம் என்பது இவருடைய பெயர்ங்கிறதுக்கு பெயர் காரணத்தையும் அப்ப சொல்றாரு. 4வது பாடல் வரைக்கும் இவர் 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 அப்படின்னு மட்டும்தான் சொல்லிட்டே போறாரு. இவர் எங்கே பிறந்தார்? தில்லையிலே பிறந்து வாழ்ந்து வந்தவர். வேட்கோவர் குலத்திலே தோன்றியவர். வேள் என்றால் மண். இந்த மண்ணோடு சம்பந்தப்பட்ட குலத்திலே பிறந்தவர். மண்ணை வைத்து என்ன செய்வார்கள்? பானை வனைவார்கள். குயவன் என்ப அந்த ஆதி பணி. ஏன்னா இறைவனோடு ஒத்து வைத்து பார்க்கக்கூடியது இல்லையா? இறைவனை குலாலனாக நமக்கு எடுத்து காட்டுவார்கள். அப்படி இறைவனையே குலாலனாக கூறுகின்ற அளவிலே இவரும் இங்கே குலாலன் மண்பானைகளை செய்து வந்தார். தொழிலாக மண்பானைகளை செய்து வந்தார். அப்போ பணியாக எதை செய்தார்? திருவோடு செய்து அடியார் பெருமக்களுக்கு அளித்து வந்தார். முதல் பாடலிலேயே கூறிவிடுகின்றார். வேதியர் தில்லைமூதூர், வேதியர்கள் நிறைந்த தில்லைமூதூர் வேட்கோவர் குலத்து வந்தார். மாதொரு பாகம் நோக்கி மன்னு சிற்றம்பலத்தே ஆதியும் முடிவும் இல்லா அற்புத தனிக்கூத்தாடும் நாதனார் கழல்கள் வாழ்த்தி வழிபடும் நலத்தின் மிக்கார். இப்படி ஒரு நல்ல ஊரிலே பிறந்து ஒரு பெருமை மிகுந்த மூதூராகிய தில்லையிலே பிறந்தவர். அங்கே இறைவன் எப்படி நடனமாடுகின்றானாம்? மாதொரு பாகம் நோக்கி. இறைவன் உமையம்மையை நோக்கியவாறு நடனமாடுகின்றார். அந்த ஒற்றை வார்த்தையிலேயே எவ்வளவு ஆழமான பொருளை கூறுகின்றார் தெரியுமா? அதாவது இறைவனுடைய அருள் வெள்ளம் இருக்கே, அது மிகவும் சக்தி வாய்ந்தது. அது நேரடியாக நம் மீது பாய்ந்தால் நம்மால் அதை தாங்க முடியாது என்பதனால், நாங்க நடராஜ திருமேனியும் சிவகாமி அம்மையும் பார்க்கும்போது நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா? நடராஜருடைய முகம் இப்படி இந்த பக்கம் திரும்புறாப்புலதான் இருக்கும். சிவகாமி அம்மையும் இப்படி திரும்பினாக்குல சுவாமியை பார்க்க திரும்பி இருக்காப்புலதான் இருக்கும். எதனாலன்னா, அம்பாள் ஐயனுடைய அருள் வெள்ளத்தை வாங்கி நமக்கு தருகின்றாளாம். இதை அழகான ஒரு எடுத்துக்காட்டோடு குமரகுருபரர் கூறுவார். அது குழந்தை, பச்சை குழந்தை இருக்குன்னு வைங்களேன். அந்த குழந்தையுடைய தாய் குழந்தைக்கு பால் கொடுப்பாள். குழந்தைக்கு ஒரு நோவு வருது, வயிற்றுல பிரச்சனைன்னு வருது. இப்ப அந்த வயிற்று நோவுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, இஞ்சி கொடுக்கலாம், சுக்கு கொடுக்கலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க.
ஆனா சின்ன குழந்தை. அதுக்கு போய் இஞ்சி, சுக்கெல்லாம் குடுத்தா அதோட வயிறு தாங்குமா? அப்ப என்ன செய்வாங்களாம், அந்த மருந்த நோய தீர்க்கக்கூடிய மருந்தை தாய்க்கு கொடுப்பாங்களாம். தாய் அத தான் வாங்கி சாப்பிட்டுக்கிடுவாளாம். சாப்பிட்டுட்டு குழந்தைக்கு பால் கொடுக்கும்போது, அந்த பாலோடு மருந்தின் குணமும் குழந்தைக்கு போய் சேருமாம். அத அழகா விளக்குவார் குமரகுருபரர். "நோயுண் மருந்து பாலுண் குழவி பசுங்குடர் பொராதென நோயுண் மருந்து தாம் உண்டு ஆங்கு." அதாவது பால் அருந்துகின்ற குழந்தையுடைய குடல் தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு, நோயத் தீர்க்கக்கூடிய மருந்தை தாய் தான் உண்டு குழந்தைக்கு பாலாக தருவது போல, தாங்க முடியாத அருள் வெள்ளம் அவ்வளவு வேகமானது. அதை தான் வாங்கி உமையம்மை, சிவகாமி அம்மை நமக்கெல்லாம் தருவாள். அப்படிங்கிற அந்த ஆழ்ந்த கருத்த ஒற்றை வார்த்தையிலே நமக்கு நினைவூட்டுகின்றார். மாதொரு பாகம் நோக்கி, அவளை நோக்கி அவர் ஆடுகின்றார். மன்னு சிற்றம்பலத்தை ஆடுகின்றவர் என்று அழகாக விளக்கம் தருகின்றார். அடுத்து இவர் எப்படி இறைவன் தன்னுடைய பணியை செய்கின்றார் என்று காட்டும் பொழுது, பொய் கடிந்து அறத்தின் வாழ்வார். பொய் என்று எதை கூறுகின்றார் அப்படின்னா, நிலை இல்லாதது. இந்த உலகத்துல நாம பார்க்கிறதெல்லாம் பொய் அப்படின்னா நம்ம நம்ம சமயம் சொல்லுது. இல்ல. அது வந்து ஓரளவுக்கு தான் நமக்கு உதவி கொண்டு இருக்கும். ஆனா நிலை இல்லாதது. நிலைத்த பொருள் தான் மெய். நிலையற்றது பொய் தான். அது ஒரு நேரம் மெய் மாதிரி தோன்றினாலும் அது இல்லாமல் போய்விடும். அப்படி இல்லாமல் போச்சுன்னா அது பொய் தான். அந்த பொய்ய என்னங்கிறத புரிந்து கொள்கின்றார். இந்த உலகத்து பொருட்கள், உலகத்து இன்பம் எல்லாம் நிலைத்ததன்று. அது ஒரு நேரம் இல்லாம போயிரும். அப்படி இல்லாம போகும் பொழுது போகுங்கிறதுனால அதை விலக்கி விட்டு, அறவழியிலே நின்று யாருக்கெல்லாம் அவர் பணி செய்தாராம்? அடியார், இறைவனுடைய அடியார்களுக்கெல்லாம் அவர் பணி செய்து கொண்டு இருந்தார். அப்படி செய்து கொண்டிருந்தவர் மனையறம் புரிந்து வாழ்வார். எப்படி? அதாவது இல்லறம் இருக்கிறது, துறவற நிலை இருக்கு. இது 2மே வசத்தி தான். இல்லன்னே சொல்லல. எதையுமே உயர்த்தி, தாழ்த்தி என்று சைவம் கூறாது. எந்த வகையில வாழ்ந்தாலும் அதுல நல்ல வகையான வாழ்க்கை வாழுன்னு தான் சொல்லும். அதே மாரி இல்லறமும், துறவறமும் எதை ஏற்றுக்கொள்கிறீர்களோ அது உங்களுடைய அ எண்ணம் அப்படின்னு சொன்னாலும், நம்ம ஒத்து நோக்கி பார்க்கும் பொழுது, துறவறம் உயர்வான நிலை இல்லைங்கல. ஆனா இல்லறம் இருக்கே, அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்றால், இல்லறம் பேணுகின்ற கணவனும் மனைவியும் தன் குடும்பத்தை பாதுகாத்து, ஒருவரை ஒருவர் பாதுகாத்து, குழந்தைகளை பாதுகாத்து வளர்த்து, அடுத்த தலைமுறையை உருவாக்கி, அந்த குழந்தைகளை நல்வழிப்படுத்தி, வரக்கூடிய சமுதாயத்தையே நல்வழிப்படுத்துகின்றது. அது தவிர துறவறத்திலே இருக்கின்ற அடியார்களுக்கும் உதவுகின்ற பெருமையும் அவர்கள் செய்கின்றார்கள் இல்லையா? மக்கள் உடனிருக்கின்ற மக்களை பேணுவது போலவே, துறவறம் பூண்டிருக்கின்ற மக்களையும் பேணுகின்ற பெருமையும் அவர்கள் செய்கின்றார்கள். ஆனா துறவறத்துல தன்னுடைய தவம் அந்த மாதிரியான நிலை தான் இருக்கு. எல்லாவற்றையும் துறந்து போனவர்கள் யாருக்கு போய் உடன் நின்று துணையாக நிற்கப் போகிறார்கள்? அதனால இல்லறத்தை ஒரு படி மேல என்று கூறுவார்கள் பெரியோர்கள். அதை இங்கே கூறுகின்றார். பணி செய்யும் விருப்பில் நின்றார் வையகம் போற்றும் செய்கை மனையறம் புரிந்து வாழ்வார். அதனால சைவம் தருகின்ற அந்த மெய்யான திருவை இவர் அந்த செல்வத்தை தான் பொருள் அப்படின்னு எடுத்துக்கொண்டு அதுதான் உண்மை அப்படின்னு எடுத்துக்கொண்டு இங்க மற்றவற்றை நிலையாதவற்றை நிலைன்னு நான் நினைக்கல அப்படிங்கிற அந்த தன்மையிலே தன்னுடைய வாழ்வை செலுத்திக் கொண்டிருந்தார். இவருடைய மனைவியாரும் இவரோடு ஒத்திருந்து இவர் செய்த வழியிலேயே இவருக்கு உதவியாக இருந்து வாழ்ந்தார். இவர் என்ன செய்கின்றார்? அளவிலா மரபின் வாழ்க்கை. ஏன் அளவிலா அப்படின்னு சொன்னார்னா, ஆரம்பத்திலேயே சொல்லுவோம். கால எல்லை கூற இயலாதது. என்னது? இந்த குயவன் தொழில். கால எல்லையே கூற முடியாது. ஏனென்னா, ஆரியன் குலாலனாய் நின்று ஆக்குவன் அகிலமெல்லாம்னு சொல்லும்போது, இறைவனுக்கே உதாரணமாக கூறப்பட்டதால, இது காலம் கடந்த ஒரு நிலையில இருக்கக்கூடியது குயவர் தொழில். அப்படிப்பட்ட தொழில் செய்து கொண்டு, அதை தொழிலாக கொள்கின்றார். தொழிலாக கொள்வது எது? தங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான பொருள் ஈட்டுவதற்காக. அது என்ன தொழில்? மண்ணால் கலம் செய்து விற்று வந்தார். அத வந்து தன்னுடைய வாழ்க்கையை செலுத்துவதற்காக, உணவுக்காக அதை வைத்துக்கொண்டு, அப்ப அது தவிர இன்னொன்னும் செய்தாரு அப்படிங்கிறது நமக்கு புலனாகிறது. என்னது அது? வளரிளம் திங்கட்கண்ணி மன்றுளார் அடியார்க்கு என்றும், திங்கள் அணிந்த இறைவனின் அடியவர்களுக்கு என்றும் உளமகிழ் சிறப்பின்
மல்க ஓடு அழித்து ஒழுகும் நாளில். அப்போ அந்த அடியார்களுக்கெல்லாம் திருவோடு செய்து அதை அவர்களுக்கு அளித்து தன்னால் என்ற உதவி. ஏன்னா தொழில் சார்ந்த ஒரு உதவி இல்லையா? வேற எங்கேயும் போய் அவர் செய்ய வேண்டாம். செய்யும் பொழுதே இத செய்துட்டே போலாம். திருவோடு செய்து வைத்துக் கொண்டே இருக்கலாம். வருகின்றவர்களுக்கு எடுத்து எடுத்து கொடுக்கலாம். இப்படி இருக்கின்ற வேளையிலே அப்படின்னு சொல்லி அடியார குறை சொல்லவும் முடியல சேக்கிழாருக்கு. ஏன்னா அவர் அவ்வளவு பெரியவர். அவர போய் நம்ம குறைய சொல்லவா? அப்படின்னு என்ன சொல்லுகின்றார் என்றால், சிற்றின்பத்தின் மீது அவருக்கு மிகுந்த ஆசை இருந்தது அப்படின்னு கூறுகின்றார். சிற்றின்பம் அப்படின்னு சொல்லும் பொழுது, உலகத்து பொருட்கள் மேல நாம வைக்கின்ற இன்பம், ஆசை எல்லாமே அதன் மூலம் வருகின்றது எல்லாமே சிற்றின்பம் தான். ஆனா, எல்லாவற்றையும் விட ரொம்ப மனிதனை ஆட்படுத்தக்கூடியது அப்படிங்கிறது மகளிர் பால் செலுத்தக்கூடிய அ அந்த அந்த இன்பத்தை தான் சிற்றின்பம் அப்படின்னு பொதுவா சொன்னாலே அந்த சிற்றின்பம்னு தான் சொல்லுவோம். அதை இவர் என்ன சொல்றாரு, சிற்றின்பத்துல அவருக்கு ரொம்ப நாட்டம் இருந்ததுப்பா அப்படின்னு ஒரே வரியில சொல்றாரு சேக்கிழார். அப்ப தப்பு அவர் மேல் இல்ல. எதனால அப்படி இருந்தாராம்? இளமை மீதுர அவருடைய இளமை இருக்கு இல்லையா? அது வந்து கொஞ்சம் வலிமையானதா இருந்ததாம். அதுதான் இவர ஆட்கொண்டு இன்பத்துறையில் எளியரானார். இன்பத்துறை, அந்த சிற்றின்பத்துறை இருக்கே, அதுல கொஞ்சம் அவருடைய தன்மை எளிவான, கொஞ்சம் கீழான தன்மையாக போய்விட்டது. அது அவர் தப்பில்ல, அவருடைய இளமையுடைய தப்பு. அப்படின்னு இங்கே எடுத்து கூறுகின்றார். அடியார் மேல தப்பு வந்துறக்கூடாதாம் என்பதற்காக, அவர் இளமையின் காரணமாக அப்படி சிற்றின்பத்தின் பயப்பட்டு இன்பத்துறையில் எளியராக இருந்தார். அவருடைய மனைவியார் அருந்ததி மாதிரி கற்பின் மிக்கவர். அப்பேற்பட்ட மனைவி இருக்கும் பொழுதும் இவருடைய செயல்பாடுகள் மாறி இருந்தது என்று நமக்கு விளக்குகின்றார் சேக்கிழார் சுவாமிகள். அந்த பொதுவாக இதையெல்லாம் ஒரு கதையாக இருந்தா, அந்த கதையில வந்து இவர் எப்படி இன்பத்துறையில் எளியரானார்ங்கிறதெல்லாம் விவரிச்சுட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இது காப்பியம். இந்த காப்பியம் கொஞ்சமேனும் அழுக்கடைந்து விடக்கூடாது என்பதற்காக. அப்போ சொல்லாம விடலாம். ஆனா சொல்லாம விட்டா கதை நிறைவுறாது. இவருடைய புராணம் நிறைவாக நமக்கு தெரியாது என்பதற்காக 2 வரிகளிலே இளமை மீதுர இன்பத்துறையில் எளியரானார் அப்படின்னு முடிச்சிருக்கார். இப்படி இருக்கின்ற வேளையிலே இவர் பரத்தையர் வீட்டுக்கு பெண்டிர் வீட்டிற்கு சென்று விட்டு வந்து தன் வீட்டிலே இருக்கின்ற மனைவியை அணுகும் பொழுது மனைவிக்கு வருத்தம் மேலுறுகிறது. இப்படி என்னை விட அவங்களுக்கு வந்து அது அவரை குறைத்து மதிப்பிடுவது போல, என்னை விட அவர்கள் எல்லாம் உயர்வானவர்களா அப்படிங்கிற மானம் மீதுர என்ன சொல்லுகின்றார், விலகிச் செல்லுகின்றார். விலகிச் சென்று விட்டு மீண்டும் கணவர் அருகே வர முயலும் பொழுது என்ன கூறினார் என்றால், முக்கியமான ஒரு வார்த்தையை அங்கே பிரயோகிக்கின்றார். ரொம்ப முக்கியமானது. இந்த 4வது பாடலிலேயே கூறிவிடுகின்றார். இவர் என்ன செயலை செய்தாலும் இறைவனுடைய திருநாமத்தை கூறிக்கொண்டே இருப்பாராம். எல்லாம் அந்த இறைவன் திருநாமத்தால் நடக்கின்றது, இறைவனுடைய அருளினால் நடக்கின்றது என்று. திருநீலகண்டம் என்று கூறுவாராம். அதுதான் இவருக்கு பெயராகவே வந்துவிட்டது. இவருடைய இயற்பெயர் அதுவன்று. ஆனால் இவர் திருநீலகண்டம் திருநீலகண்டம் என்று கூறிக்கொண்டே இருந்ததால் இவர் திருநீலகண்டம் என்று குறிப்பிடப்பட்டார். அந்த திருநீலகண்டம் என்பதை இவர் உயர்வாக நினைக்கின்றார். ஏன் அப்படி அப்படின்னா, தேவர்கள் எல்லோரும் அசுரர்களோட சேர்ந்து கொண்டு திருப்பார்கடலை அமுதத்துக்காக கடையப் போகின்றார்கள். அப்படி கடையும் பொழுது வாசுகி பாம்பு வலி தாங்காமல் கக்கிய விஷம் பார்க்கடலிலே அது கிடைத்தவுடன் பார்க்கடலிலிருந்து ஒவ்வொன்னா கிடைக்க கிடைக்க சுவாமிகிட்ட வந்து என்ன செய்ய என்ன செய்யன்னு ஒவ்வொரு இதையா ஒவ்வொருத்தரா எடுக்க விஷத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்யன்னு தெரியல. அப்ப சுவாமிகிட்ட வந்து கேட்காங்க. சுவாமி அருளே வடிவானவர். யார் வந்து வேண்டினாலும் அதை அருளக்கூடியவர். இந்த விஷத்தை பார்த்த உடனே அதை கொடுக்க அதை வாங்கி கொண்டு தான் அருந்துகின்றார். அப்போ கஷ்டமானதை நான் ஏத்துக்கிறேன். எனக்கு அதுல ஒரு கஷ்டமும் இல்ல. நீங்க நல்லா உள்ளதெல்லாம் நீங்க அனுபவித்து மகிழ்வோடு இருங்கள் என்ற அந்த ஒரு தாய்மை உணர்வு. அப்போ அந்த திருநீலகண்டம் அது கழுத்திலே நின்று அவர் கழுத்துக்கு நீல நிறம் கொடுக்கிறது. அந்த திருநீலகண்டம் என்பது இறைவனது அளவிறந்த கருணையை நமக்கு நினைவூட்ட வல்லது. எனவே இது அந்த திருநீலகண்டம் என்று கூறிக்கொண்டே இருப்பார். இப்பொழுது மனைவி தன் கணவன் தன் அருகே வரக்கூடாது என்ற கோபத்திலே தன் கணவரை அவர் என்ன சொல்லி
நிறுத்துகிறார் என்றால், என்கிட்ட வரக்கூடாது. என்னுடைய ஊடலை தணிப்பதற்காக அருகிலே வருகின்றீர்கள் இல்லையா? எனக்கு அது பிடிக்கல. எனக்கு என்ன விட்டு தள்ளி போங்க. ஏன்னா, என்னை விட பிற பெண்டிர் உயர்வு என்று நினைத்து நீர் பழகியிருக்கிறீர். என்கிட்ட வந்து என்னை தொடாதீர். அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வலிமையான வார்த்தைகள். எம்மை தீண்டுவீராயில் திருநீலகண்டம் என்று கூறுகின்றார். திருநீலகண்டத்தின் மீது ஆணையிட்டுச் சொல்கிறேன், என்னை தீண்டக்கூடாது. என்னைன்னு சொல்லல, எம்மை என்கிறார். அந்த ஒற்றை வார்த்தை இவரை அடியோடு மாற்றி விடுகின்றது திருநீலகண்ட நாயனாரை. திருநீலகண்டம் என்ற சொல்லுக்கு அவர் அவ்வளவு மரியாதை கொடுக்கிறார். சுவாமியின் பெயர் அதிலே ஆணையிட்டு சொன்னதால் நான் இனிமேல் தீண்ட மாட்டேன். அதோட அமையல, எம்மை அப்படின்னு சொன்னதனால உன்னை மட்டுமல்ல, உன் இனமாகிய அனைத்து பெண்டிரையும், அதுவரைக்கும் எப்படி இருந்தாரு? இளமை மீதுர இன்பத்துறையில் எளியராக இருந்தார். ஆனா இப்போ மனைவி திருநீலகண்டத்தின் மீது ஆணையிட்டு கூறியதனால் அப்படியே மாறிவிட்டார். எம்மை என்று கூறியதால் உன் இனத்தில் கூட யாரையும் நான் தொடமாட்டேன் என்று விலகி இருக்கின்றார். இப்படி இளமை மீதுர அவர் அப்படி ஆசையிலே சென்றவர் இந்த ஒற்றை வார்த்தைக்கு கட்டுப்பட்டு மனைவி மட்டுமல்ல மற்றைய பெண்களையும் விடுத்து நீங்கி நின்றார் என்பது நமக்கு அப்படி ஒரு, அது என்ன சொல்ல, அவரை நாம் எவ்வளவு உயர்வாக நினைக்க முடியுமோ அவ்வளவு உயர்வாக நினைக்க முடிகிற அளவுக்கு இருக்கு இல்லையா? சுவாமியில அவருக்கு எவ்வளவு பற்று இருந்ததுன்னா அந்த ஒற்றை வார்த்தையால் தன்னுடைய பழக்கத்தையே மாற்றிக்கொள்கின்றார். எம்மை தீண்டுவீராயின் திருநீலகண்டம் என்ற கூறியதால் விலகி வாழ்ந்தார்கள். சரி, விலகி வாழ்ந்தார்கள் அப்படின்னா, இப்படி எங்க வீட்டுல ஒரு கஷ்டம் இருக்கு, அதனால நாங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டோம்னு யாருக்குமே சொல்லல. ஒருவரிடமும் கூறாமல் அந்த விலகி இருந்த தன்மை, அயல் அறியாமை வாழ்ந்தார் 2 பேரும். எனக்கு இப்படி கஷ்டமாயிட்டு என்று அவர் தன் நண்பர்களிடமோ அல்லது அம்மையார் தன்னுடைய உறவினர்களிடமோ தாய் தந்தையரிடமோ அல்லது நான் தோழிகளிடமோ யார்கிட்டையும் போய் எங்களுக்குள்ள சண்டைங்க, அதனால இப்படி ஆயிட்டுங்க, நாங்க 2 பேரும் பேசக்கூட மாட்டோங்க அப்படின்னு எந்த இதையும் ஒண்ணுமே சொல்லல. தீண்டுதல் இல்லை, அவ்வளவுதான். மற்றபடி அவர்கள் வாழ்க்கை வழக்கம் போல் நடந்து கொண்டிருந்தது. தொழிலுக்காக பானை வனைதலும், அதை விற்றலும், அடியவர்களுக்காக ஓடு செய்தலும், அதனை அவர்களுக்கு அளித்தலும் ஆக உடனிருந்து இவரும் உதவி கொண்டு, ஆனால் தொடுதல் என்ற அந்த செயல்பாடு மட்டும் இல்லாமல் அவர்கள் வாழ்க்கை அப்படியே தெளிந்த நீரோடையாக போய்கொண்டிருக்கின்றது. இப்படி ஒரு அருமையான மனைவி, ஒரு உரைப்பு மிகுந்த, கொள்கை பிடிப்பு மிகுந்த ஒரு நாயனாராக நமக்கு இருவரும் கண்ணுக்கு தெரிகின்றார்கள். இவர்கள் இருவரது வாழ்க்கை எப்படியே போய்கொண்டிருக்கின்றது. அப்ப சுவாமி என்ன நினைக்கிறாரு? இவருடைய பெருமை எனக்கு தெரியும் இல்லையா? சுவாமிக்கு அடியவருடைய பெருமை தெரியும். ஆனா உலகத்துக்கு இவர்களுடைய பெருமை தெரியணும் இல்லையா? ஏன்னா இப்படி இவர்கள் வாழ்ந்து இளமையெல்லாம் முடிந்து வயதான பருவம் எய்தி விட்டார்கள். இப்போ உலகத்திற்கு இவர்களுடைய பெருமை தெரிய வேண்டும் என்பதற்காக இறைவன் கீழே இறங்கி வருகின்றாராம். அப்படி வரும் பொழுது அவர் என்ன கோலத்திலே வருகின்றாராம்? கீழொடு கோவணம் சாத்தி கேடிலா வாழ்விடு நீற்றொளி மலர்ந்த மேனிமேல் தோளொடு மார்பிடை துவளும் நூலுடன் நீள் ஒளி வளர் திருமுண்ட நெற்றியும், நெற்றியிலே திருநீர் அணிந்து அப்படி கீழும் கோவணமுமாக உடை அணிந்து இங்கே வருகின்றாராம். அப்படி விரிந்து கிடக்கின்ற சடையை அப்படியே வளைத்து கட்டி கழுத்து அளவிலே நிற்கின்ற அளவிலே நிறுத்தி இருக்கின்றாராம். ஏன்னா அவர் தன்னுடைய உருவத்தோடு இங்க வந்தா இங்க இருக்கிறவங்களுக்கு தாங்காது இல்லையா? அதனால தன்னுடைய உருவை கறந்து வருகின்றார். அணிந்திருக்கின்ற நிலவு எல்லாவற்றையுமே கறந்து இங்கே இருக்கின்ற காணப்படுகின்ற மக்கள் மாதிரியான உரு எடுத்து இங்கே நடந்து வருகின்றார். வந்து திருநீலகண்ட குயவனாரின் வீட்டை வந்து அடைகின்றார். அப்படி வந்து அடையும் பொழுது இவருக்கு மகிழ்ச்சி தாங்கவில்லை. ஒரு அருமையான சிவனடியார் நம் வீடு வந்திருக்கின்றார் என்று மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்கிறார். வாருங்கள் அப்படின்னு சொல்லி வரவேற்று, நான் எல்லாருக்கும் ஓடு கொடுக்கின்ற பழக்கத்தில் இருக்கின்றேன், அந்த ஓட்டினை பெற்றுக்கொள்வீர்களாக அப்படின்னு கேட்கும் பொழுது அவரு, என்கிட்ட ஒரு ஓடு இருக்கு, அந்த ஓடு வந்து
நான் உங்களுக்கு செய்யக்கூடிய பணிவிடை என்னவாக இருக்கின்றது அப்படின்னு கேட்டு, அந்த ஓட்டினை பெற்றுக்கொள். என்கிட்ட அந்த ஓடு இருக்கு பாத்தியா? அது ரொம்ப பெருமை வாய்ந்த ஓடு. அது அ உலகத்துல அத ஒப்பாக எதையுமே சொல்லவே முடியாது. அந்த ஓடு அவ்வளவு பெருமை வாய்ந்தது. அதற்குள்ளே நீ எதனை போட்டாலும் அது புனிதமாகிவிடும். அந்த ஓடு தன்னை ஒப்பு அறியது. தனக்கு ஒப்பாக எதையுமே அத சொல்ல முடியாது. ஆ தலத்து தன் உழை துண்ணிய யாவையும் தூய்மை செய்வது. அதுக்கு உள்ள எத போட்டாலும் அது தூய்மையாகும். பொன்னினும் மணியினும் போற்ற வேண்டுவது. பொன்னை விட மணியை விட அத போற்றணும்ப்பா. இன்ன தன்மை இது. வாங்கு நீ என. அதாவது நீ வாங்கிக்கோ அப்படிங்காரு. அதாவது இவர் வாங்க மட்டும் தான் போறாரு. திருப்பி குடுக்க மாட்டாருங்கிறத முன்ன கூட்டியே நமக்கு சேக்கிழார் சுவாமி சொல்லிர்றாரு. இத வந்து பத்திரமா நீ வச்சுக்கோ. அப்புறமா நான் வந்து உன்கிட்ட கேட்பேன். நீ அப்ப என்கிட்ட அத திருப்பி தரணும். அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே இவரு இப்படி சரி ஒரு அடியார் பெருமகன் பத்திரப்படுத்த சொல்ட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அத கொண்டு போய் வீட்டிலே பத்திரமான ஒரு இடத்துல மத்தவங்க எல்லாம் சாதாரணமா பார்த்து எடுக்கக்கூடிய இடமா இல்லாம யாருமே புழங்காம பத்திரமா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வைத்து அதை பாதுகாத்து விட்டு வைக்கின்றார். ஆனா என்ன ஆகுது அப்படின்னா, அவர் போயிட்டு அப்புறமா திருப்பி கொஞ்ச நாள் கழித்து வாராரு. வரும்போது என்ன பண்றாருன்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்துல வச்சாரு இல்லையா? வச்ச இடத்திலிருந்து அகல போக்கினார் சுவாமி. அங்க வைத்ததை இல்லாமல் போக்கிவிட்டார். அந்த அவர் எப்பேர்ப்பட்டவர்? வச்சத அந்த இடத்த விட்டு இல்லாமல் ஆக்கிவிட்டார். சால நாள் கழிந்த பின்பு தலைவனார் தாம் முன் வைத்த கோலமார் ஓடுதனை குறியிடத்து அகலப் போக்கி அத முதல்ல அந்த இடத்த விட்டு போக வச்சுட்டு, அப்புறம் தான் இவர் வீட்டுக்கே அவர் வாராரு. திருந்து வேட்கோவர் தம்பால் வாலிதாம் நிலைமை காட்ட முன்பு போல் மனையில் வந்தார். ஏதோ முன்னால வந்த மாரியே, இப்பவும் நல்ல மாரி உள்ள வந்துட்டாரு. ஆனா செய்த வேலை என்ன? உள்ள இருந்தத தூக்கிட்டார். "திருட்டு நான் உன்கிட்ட குடுத்துட்டு போனேன் ஞாபகம் இருக்கா? ரொம்ப நாளைக்கு முன்னாடி அந்த ஓட்டைய எடுத்து தா" அப்படின்னு கேட்காரு. அந்த "ஓட்டை எடுத்து தா" அப்படின்னு சொல்லி யார் கேட்கிறாளாம்? அழகா சொல்லுதாரு. "முந்தை நாள் உன்பால் வைத்த மொய்யொளி விளங்கும் ஓடு தந்து நில் என்றான் எல்லாம் தான் வைத்து வாங்க வல்லான்." வையகம் முழுவதும் வச்சு வாங்க வல்லான்னு சொல்லுவார் இல்லையா? அதே மாதிரி வைத்து வாங்க வல்லவன், "ஓட்ட நான் வச்சுட்டு போனேன்லப்பா, அத என்கிட்ட தா" அப்படின்னு கேட்கின்றார். இவர் அந்தாக்குல அ ரொம்ப சந்தோஷமா உள்ள போய் தேடுதாரு. அங்க காணோம். எப்பவுமே நாம ஒரு பொருள ஞாபகமா ஒரு இடத்துல வச்சிருப்போம். அங்க காணோம்னு உடனே வீடு பூரா தேடுவோம் இல்லையா? ஒருவேள வேற எங்கேயாவது வச்சுட்டோமா? அப்படின்னு தேடுவோம்ல. அதே மாரி இவரு எல்லா இடமும் தேடுகின்றார். இப்படி எல்லா இடமும் தேடும்போது நேரம் ஆகுமா இல்லையா? "என்னய்யா ஓட எடுத்துட்டு வரேன்னு போனேன். உள்ள போயிட்டு இவ்ளோ நேரம் ஆக்கிட்டேன்னு" இவர் கோவப்படுறாரு. தாழ்ந்து, "ஏன் இவ்வளவு நேரம் தாழ்த்தி உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க வேலைய?" அப்படின்னு உடனே வெளியில வந்து பணிந்து சொல்லுகின்றார். அது காணாம போயிட்டு, வச்ச இடத்துல அத காணோம். வேற இடத்துலயும் தேடிட்டேன். மற்ற யார்ட்டயுமே அது எல்லாத்தையும் கேட்டேன். நான் யாருமே அத பார்க்கலன்னு சொல்றாங்க. அது ஒரு தப்பா போச்சு. காணாம போயிட்டு, என் பிழைய பொறுத்துக்கொண்டு நான் நெறைய வச்சிருக்கேன். ஏன்னா, நான் அத அடியார் பெருமக்களுக்கெல்லாம் அதத்தான் தரேன். அப்படி தருகின்றதை தாங்கள் ஏற்றுக்கொண்டு என் பிழை பொறுத்து அருள வேண்டும் அப்படின்னு கேட்காரு. உடனே அவருக்கு கோபம் வந்துருது. எப்படி கோபம் வருது? நான் வச்சத அ உன்கிட்ட குடுத்தத தான் எனக்கு வேணும். சென்னியால் வணங்கி நின்ற தொண்டரை செயிர்த்து நோக்கி இப்படி கோவத்தோட பார்த்துட்டு, தொண்டரை செயிர்த்து நோக்கி, "என் இது மொழிந்தவா நீ? என்னப்பா சொல்ற நீ? நீ வச்சத காணோங்க. யான் வைத்த மண்ணோடன்றி பொன்னினால் அமைத்துத் தந்தாய் ஆயினும் கொள்ளேன்." நீ பொன்னாலான ஓடு குடுத்தா கூட எனக்கு வேண்டாம். நான் குடுத்தது தான் எனக்கு வேணும். போற்ற முன்னை நான் வைத்த ஓடே கொண்டு வா என்றான் முன்னோன். நம்ம அ நான் குடுத்தது தான் எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம சின்ன குழந்தைங்கலாம் பிடிவாதம் பிடிக்கிற மாரி, "நீ பொன்னாலான ஓடு குடுத்தா கூட எனக்கு வேண்டாம்ப்பா. நான் குடுத்தது மட்டும் தான் எனக்கு வேணும்." அப்படின்னு இவர் கேட்காரு. அப்ப இவரு நான் என்ன செய்ய முடியும்? அது இல்லல்ல. நீ பெரியவர். நீ ரொம்ப பெரியவர். உங்களுக்கு தெரியும். அது இல்லங்கிறதுனால தானே நான் வேற வாங்கிக்கோங்க. நான் எல்லா இடத்துலயும் தேடவும் செய்தேன். பணிந்து கேட்கின்றார். "கெடிலா பெரியோய்! என்பால் வைத்தது கெடுதலாலே." என்கிட்ட வச்சது காணாம போயிட்டு. நாடியும் காணேன். நான் தேடவும் செய்தேன். தேடாமல்லாம் நான் உங்ககிட்ட பேசல. தேடியும் காணேன். வேறு நல்லதோர் ஓடு சால நீடு செல்வது. நான் குடுக்குற ஓடு ரொம்ப காலத்துக்கு இருக்கும்பா. நீ திரும்ப திரும்ப புதுசெல்லாம் வாங்க வேண்டியதே இருக்காது. ரொம்ப காலம் உழைக்கும்.
நீடு செல்வதுதான் ஒன்று தருகின்றேன் எனவும் கொள்ளாது ஊடி நின்று உரைத்தது எந்தன் உணர்வெல்லாம் ஒழித்ததுன்னே. என் உணர்வெல்லாம் போச்சு. அப்படியே சப்த நாடியும் எனக்கு ஒடுங்கி போச்சுப்பா. நீ இப்படி அதுதான் வேணும்னு கேட்கிறியே! நான் என்ன செய்ய முடியும்? அப்ப அதுக்காக நான் நான் என்னதான் செய்யணும்? அதையாவது சொல்லு அப்படின்னு கேட்கிறார். ஆவது என் நின்பால் வைத்த அடைக்கல பொருளை வவ்வி என்னய்யா செய்ய முடியும்? நான் உன்கிட்ட அடைக்கலம்னு குடுத்த பொருள நீ திருடிக்கிட்ட. அதை வவ்விக் கொண்டாய். பாவகம் பலவும் செய்து பழிக்கு நீ ஒன்றும் நாணாய். உனக்கு பழிய பத்தி கேவலமே இல்ல. நீ என்னதுனாலும் செய்வ. உன்கிட்ட அடைக்கலம்னு குடுத்த பொருள நீ திருடிக்கிட்ட. பழிய பத்தி நீ கவலைப்படவே இல்ல. வெட்கமே இல்ல உனக்கு. அதனால நான் உன்ன என்ன செய்ய போறேன்னா, அப்படியே போயி உன்னை இழுத்து பிடித்து கொண்டு போய் நான் சபையிலே நிறுத்தி நியாயம் கேட்க போறேன். அப்படின்னு கேட்கிறாரு. யாரு? புண்ணிய பொருளா இருக்கிறவரே சுவாமி தான். இவரு அவர வளைத்து பிடித்து நாம தான் சுவாமிய வளைத்து பிடிக்கணும்னு நெனைப்போம். இங்கே புண்ணிய பொருளாய் நிற்கின்றவர் உன்னை வளைத்து பிடித்து நான் கொண்டுட்டு போயி, அங்கே ஆ தில்லைமூதூர் அங்கே இருக்கின்ற ஆ ஆ பெரியோரெல்லாம் இருக்காங்களே, அவர்கள் முன்னால நான் உன்கிட்ட சேர்த்து உங்க 2 பேரையும் வளைத்து பிடித்துங்கும் பொழுது, அதன் மறைபொருள் உங்க 2 பேரையும் இணைத்து அப்படிங்கிறது. உங்கள வளைத்து அங்கே கொண்டு சேர்த்து, நான் அங்க எனக்கு வேணுங்கிற நியாயத்த கேட்டுக்கிறேன்ப்பா அப்படின்னு அவர்களை அழைத்துச் செல்கின்றார். அழைத்துச் சென்று அந்த பெரியோர்கள் முன்னால் எல்லாம் ஆ நிப்பாட்டுறேங்காரு. அப்ப அதுக்கு முன்னால இவர் கேட்காரு, "சரி காணாம போயிட்டுன்னு சொல்றேல்லப்பா, சத்தியம் பண்ணி குடு." உன் பையன் இருக்கான் இல்லையா? உன் குழந்தை. அவனுடைய கைய பிடித்துக்கொண்டு குளத்துல முங்கி சத்தியம் பண்ணி குடு. பையன குழந்தைய கைய பிடிச்சுக்கிட்டு சத்தியம் பண்றதுக்கு எல்லாரும் பயப்படுவோம் இல்லையா? நமக்கு சொல்லிட்டு நமக்கு ஏதாவது ஆனாலும் பரவாயில்லைன்னு கூட நினைப்போம். ஆனா குழந்தைன்னு வரும்போது அந்த குழந்தை மேல நமக்கு ஒரு கருணை இருக்கும். ஒரு பயம் இருக்கும் இல்லையா? ஐயோ! குழந்தைக்கு எதுவும் வந்துரக்கூடாதேன்னு. அதனால இவர் முதல்ல குழந்தைங்காரு. என்கிட்ட குழந்தை எனக்கு குழந்தை கிடையாது அப்படிங்காரு. அப்போ உன் மனைவி கைய பிடிச்சுக்கோ. குழந்தை கிடையாதுல்ல சரி விட்டுரு. மனைவி கைய பிடிச்சுட்டு வந்து மூழ்குன்னா, அதுவும் முடியாது. சூழ்நிலை காரணமாக அதுவும் என்னால் இயலாதுன்னு முதல்லயே சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் 2 பேரையும் இழுத்து கொண்டு அந்த ஆ அந்த இவங்க பெரியோர்கள் முன்னால கொண்டு வந்து நிறுத்துகின்றார். அப்படி நிறுத்திவிட்டு, நான் இவ்வளவும் நான் சொல்லிட்டேன்யா. என்னுடைய அ ஓட நான் குடுத்தேன். அந்த ஓட்ட இவரு இப்ப என்கிட்ட இல்லேங்காரு. அது காணும்னு சொன்னா மட்டும் காணாது. சொல்லிட்டாரு. அது அவ்வளவு உயர்வானதுன்னு நான் சொல்லியிருக்கேன். அதனால தான் இவர் திருடிட்டாரோன்னு இல்ல. நான் திருடல. நிஜமாவே தொலைஞ்சு தான் போச்சு அப்படிங்கிறத உன் பையன பிடிச்சு சத்தியம் பண்ணு குளத்துல முங்கி சத்தியம் பண்ணி குடுன்னு சொன்னான். அவர் அதையும் கேட்கல. என் குழந்தை இல்லன்ட்டாரு. மனைவியை பிடித்துக் கொண்டு இது பண்ணா என்னால முடியாதுங்காருப்பா. அத எப்படி நான் ஏற்றுக்கிட முடியும்? அப்படின்னு அவர்களிடம் முறையிட அவர்களும் கேட்கிறார்கள். அதுதானே முறை. நீ சொன்ன அவர் சொல்றதுக்கு சரிதானே. சத்தியம் பண்ணி குடுக்கணும்னா, குழந்தைன்னு இல்லன்ட்டீங்க. சரி குழந்தை இல்லாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மனைவி இருக்கா இல்லையா? மனைவியுடைய கையை பிடித்துக் கொண்டு குளத்துல மூழ்கி சத்தியம் பண்ணி குடுக்குறதுல என்ன இருக்கு உங்களுக்கு? அப்படின்னு அதுவரைக்கும் சொல்லாம இருந்தவர், எங்கள் வாழ்விலே நிகழ்ந்த ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தின் காரணமாக நாங்கள் அவள் சூளுரைக்க, எம்மை தீண்டுவீராயின் திருநீலகண்டம் என்று கூறியதன் காரணமாக, நான் நாங்கள் ஒருவரை ஒருவர் தீண்ட மாட்டோம். அதனால தான் அங்க வச்சு நான் முதல்லயே என்னால வெளிப்படையாக கூற முடியவில்லை. அத அயலறியாமல் வாழ்கின்றோம். அது எங்களுக்குள்ள உள்ள பிரச்சனை. அத வெளியில சொல்ல வேண்டாமேங்கிறதுனால தான் சொல்லல. ஆனா இவ்வளவு வற்புறுத்தி கேட்கும் பொழுது சொல்லாமல் இருக்க முடியாதுங்கிறதுனால சொல்லுகின்றேன் அப்படின்னு. ஏன்னா இத இத எதனால அவர் சொல்ல வேண்டியது வருதுன்னா, சரி என் மனைவியோட மூழ்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பூண் போட்ட மூங்கில் தடிய பிடித்துக்கொண்டு ஒரு ஓரத்தை இவரும், ஒரு ஓரத்த மனைவியும் பிடித்துக்கொண்டு குளத்திலே மூழ்கப் போகிறார்கள். தடிய பிடித்துக் கொண்டெல்லாம் இல்ல, கைய பிடிச்சுக்கிட்டு அப்படின்னு வந்த சுவாமி அ அடியாராக வந்த சுவாமி அழுத்தி கூறுவார். அப்பத்தான் இவர் சொல்லுவார். அதுவரைக்கும் சொல்ல மாட்டாரு. "அயலறியாமல் எங்கள் வாழ்க்கை இப்படி" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மூழ்குகிறார்கள். மூழ்கிவிட்டு மேலே எழும்பொழுது பழைய எப்ப சூளுரைத்தார்களோ அப்போ இருந்த இளமை கோலத்தோடு வெளியே வருகிறார்கள். இவர்கள் இளமையாக வருவது அனைவர் கண்களுக்கும் தெரிகின்றது. இவர்கள் இளமையாக எழுந்தது அனைவருக்கும் தெரிய, பக்கத்திலே நின்ற சிவனடியாரை யாருக்குமே கண்ணுக்கு தெரியல. காணும் அவரு மறைஞ்சுட்டாரு. ஆனா இவங்க 2 பேருடைய கண்ணுக்கும் உமையொரு வாகன் அங்கே உமையோடு அங்கே வெள்ளை விடை மேல் வானத்திலே காட்சியளிக்கின்றார். அது இவர்களுக்கு மட்டும் தெரிகின்றது. இப்படிப்பட்ட உறுதியான மனத்தோடு வாழ்ந்து நீங்கள் தொண்டாற்றினீர்கள். என்னுடைய என்னோடு வந்து சிவலோகத்திலே என் அருகே இருந்து இந்த இளமையோடையே உங்கள் வாழ்நாளின்
மீதம் கழிப்பே உங்கள் வாழ்வை செலுத்துங்கள் என்று இறைவன் அருளுகின்றான். இது எந்த இடம் அப்படின்னா, ஆ தில்லையில இருக்கின்ற திருப்புலிச்சரம் என்ற ஒரு திருக்கோயில். நடராஜர் எழுந்தருளி இருக்கின்ற தில்லை கோவில் இருக்கே, அதிலிருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கு. ஊருக்குள்ள தான் இருக்கு. அந்த கோயில் திருப்புலீச்சரம். வியாக்கிரபாதர் ஆ அங்கே சிவலிங்கத்தை நிறுவி அங்கே வணங்கிய இடம். அதனாலே திருப்புலீச்சரம் என்று பெயர் அதற்கு. அதற்கு அந்த கோயிலுக்கு எதிரே இப்பொழுதும் ஒரு குளம் இருக்கின்றது. அந்த குளம் அதான் இளமையாக்கிய குளம். அந்த குளத்திலே தான் இவர்கள் மூழ்கி எழுந்து இளமை பெற்றார்கள். இன்றைக்கும் அந்த திருக்கோயிலுக்கு பார்த்தா, இப்போ திருப்புலீச்சரம்ங்கிறத விட இளமையாக்கினார் கோயில்னு தான் அதுக்கு பெயர். இன்றைக்கு சென்றாலும் இவர்கள் வந்து அந்த சத்தியத்தை காப்பாற்றிய இடம். அந்த அவர்கள் சூளுரைத்தது, வெளியே தெரியாமல் வாழ்ந்து, அப்படி இளமையை துறந்து, பிறகு இளமையை பெற்ற இடம் அப்படிங்கிறத நமக்கு இன்னைக்கும் இருக்கின்ற சான்றாக அந்த குளமும், திருக்கோயிலையும் நாம் காணலாம். இப்படி கொண்ட கொள்கையிலே ஆ பிடிப்போடு இருந்த அவர்கள் இறைவனுடைய திருவருளைப் பெற்று அப்படியே அவனுடைய லோகத்திற்கு சென்றார்கள். முக்தி இன்பத்தை அடைந்து மகிழ்வோடு இருந்தார்கள் என்பதை நாம் இவருடைய புராணத்தின் மூலம் புரிந்து கொள்ள முடிகின்றது. இந்த புராணத்திலே 44 பாடல்கள் தான் கூறுகின்றது. அந்த அதிசயம் கண்டவர்கள் அனைவரும் மருண்டு நின்றார்கள். இவர்கள் இளமையானதை கண்டார்கள். அருகிலிருந்த சிவனடியாரை காணாமல் திகைத்தார்கள். இதுவும் நிகழ்ந்தது, அதுவும் ஒரே நேரத்தில் நிகழ்ந்தது. இப்படிப்பட்ட அதிசயத்தை காணச் செய்த இறைவனின் திருவருளை போற்றி புகழலாம். இப்படிப்பட்ட திருவருள் நிகழ்ந்த இடத்தை இன்றும் காண முடியும் என்பதும் நாம் பெற்ற ஒரு பேறு. இப்படிப்பட்ட தன்னுடைய கொண்ட கொள்கையின் உரைப்பு, அயலறியாத வாழ்க்கை, இறைவன் மீது வைத்த மாறாத பற்று, இறைவன் தன் தொழில் ஒரு புறம் இருந்தாலும் இறைவன் அடியவர்களுக்கான பணி என்று தன் வாழ்நாளை கொண்டு சென்ற திருநீலகண்டத்து குயவனாரின் திருவடிகளை பணிவோம். அவருடைய புராணம் நமக்கு காட்டுகின்ற வாழ்வியல் நெறி என்ன அப்படின்னு பார்த்தா, தொழில் என்ற ஒன்று இருக்கும். எல்லாருக்குமே தொழில் தேவை. வாழ்க்கையெல்லாம் மறந்துட்டு உங்க வாழ்நாளை பற்றிய உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி எல்லாம் கவலைப்படாம இறைவனுக்கு மட்டுமே நீ தொண்டாட்டணும்னு நம் சமயம் கூறுவதே கிடையாது. உன்னுடைய தொழில் அது இருக்கட்டும். அந்த தொழில் அது இடையீடு இல்லாமல் இருக்கட்டும். அப்புறம் இறைவனுக்கு தொண்டாற்றுவதற்கும் ஒரு வழியை பார்த்துக்கொள். அந்த தொழிலோடு சம்பந்தப்பட்டதாகவும் இருக்கலாம், வேறு ஏதாவதாகவும் இருக்கலாம். என்னவாவது ஒரு எண்ணெயாட்டி விற்றாலும் அந்த எண்ணெயை கொண்டு வந்து விளக்கேற்றுகின்ற பணியை செய்தார்களே. இப்படி நம்ம ஒவ்வொரு இதையும் அந்த தொழில் வேற, அவர்கள் செய்த பணி வேறன்னு இருந்தது. இரண்டையும் ஒரே சீராக இப்ப நம்ம பார்க்கிறோம் இல்லையா? விருப்பம் வாழ்க்கைங்கிறதையே ஓரந்தள்ளி விட்டு தன்னுடைய விருப்பத்திற்காக அந்த பொழுதுபோக்கிலோ அல்லது வேறு இதிலோ சென்று விட்டால் வாழ்க்கை சீராக செல்லாது. எனவே நாம் செய்ய வேண்டியது வாழ்க்கை நெறியை நேராக செலுத்த வேண்டும். அதே நேரத்திலே அடியார்களுக்கு பணி செய்கின்ற ஒரு வழியையும் பின்பற்ற வேண்டும் என்பதை திருநீலகண்டர் நமக்கு அறிவுறுத்துகின்றார். மண்பானை செய்வது தொழிலாக கொண்டாலும் திருவோடு செய்து அடியார்க்கு கொடுப்பது தன் பணியாக கொண்டிருந்தார். அது தவிர கொண்ட கொள்கையிலே உறுதி மாறாமல் இருந்தார். எப்பவும் இறைவனுடைய திருவருளை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். நாத்தழும்பு ஏற அவருடைய திருப்பெயரை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அதுவே இவருக்கு பெயராகுதுன்னா அப்ப அவர் எவ்வளவு சொல்லியிருந்திருப்பார் பாருங்களேன். நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவேன்னு சொன்னார் இல்லையா? அதே மாதிரி திருநீலகண்டம் திருநீலகண்டம் திருநீலகண்டம்னு சொல்லிட்டே வந்து அதையே தனக்கு பெயராக கொண்டு இறைவனுடைய திருப்பெயரை சொல்ல 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 நம் வாய்மொழி எதுவாக இருக்குமோ அப்பவும் மனசு அதைத்தான் சிந்திக்கும். செயல்பாடும் அதை ஒட்டித்தான் இருக்கும். அப்படி அந்த திருநீலகண்டம்ங்கிற ஒற்றை சொல்லே இவருக்கு முக்தி நிலை வரைக்கும் கொண்டு சேர்த்தது. அந்த கொள்கையும் அவருடைய திருப்பெயரை இடையறாது உச்சரித்த புண்ணியமும் இவருக்கு துணையாக இருந்தது. அந்த கொள்கை உறுதிப்பாடு என்பது தேவை என்பது இவர் வாழ்க்கை நமக்கு நீலகண்ட நாயனாருடைய வாழ்க்கை நமக்கு உணர்த்துகின்றது. அது மட்டுமில்ல, எப்படி கூறுகின்றார்? அந்த ஒற்றை சொல்லிலேயே மொத்தமாக மாறுகின்றார். திருநீலகண்டம்னு சொன்ன ஒத்தை வார்த்தையிலே மாறிவிடுகின்றார். எப்படி இன்பத்துறையில் எளியராக இருந்தால் கூட தன் மனதை கட்டுக்குள் கொண்டுவதற்கு அந்த திருநீலகண்டம் என்ற சொல் அவருக்கு உதவியாக இருந்திருக்கின்றது. இப்படி
இறைவன் திருநாமத்தை நாம் சிக்கன பிடித்துக் கொண்டோம் என்றால், அந்த திருநாமம் நம்மை நல்வழிப்படுத்தும். நம்ம கொள்கையிலேயே இருப்பதற்கு நமக்கு உதவும். அந்த நாமத்தை சொல்லும்போதே நமக்கு ஒரு தைரியம் வரும். அத சொல்லும் பொழுதே ஒரு உத்வேகம் வரும். அத சொல்லும் பொழுதே அந்த சொல்லோடு தொடர்புடைய செயல்பாடு, இறைவன் ஏதாவது அவனுடைய அருளிப்பாடுகளை வச்சு தானே அவன் திருநாமம் இல்லையா? அந்த அருளிப்பாடு நினைவுக்கு வரும். அப்படி கருணையாக இருந்தவன் எனக்கும் அருளுவான் இல்லையா? அப்படிங்கிற எண்ணம் வரும். இப்படியே இறைவனை பற்றிய நினைப்பு, அந்த இறைவனை பற்றியே பேச்சு எல்லாமே அப்படி இறைவனை பற்றியே இருக்கும். அப்போ கண்டிப்பாக அவனுடைய வழியிலே அந்த வழியிலேயே சென்று அவனுடைய திருவடியை சேர்வது நமக்கு ஒரு கொஞ்சம் எளிதாக மாற்றப்படும். அதே மாதிரி மற்றும் ஒன்று கூறுகின்றார். அயலறியா வாழ்க்கை. இது எவ்வளவு இன்றைய வாழ்க்கைக்கு நமக்கு தேவையாக இருக்கிறது என்று பாருங்கள். குடும்பம் அப்படின்னு இருந்ததுன்னா, அதிலே இருக்கின்ற அந்த குடும்பத்திலே 3வது நபரின் தலையீடு. அது யாராக இருந்தாலும் சரி, உடன் பிறந்தோராக இருந்தாலும் சரி, தாயாக இருந்தாலும் சரி, தந்தையாக இருந்தாலும் சரி, தோழர்களாக இருந்தாலும் சரி. அதாவது சொந்தக்காரங்கள விட இப்ப தோழமைக்கு தான் ரொம்ப மரியாதை குடுக்கோம் இல்லையா? ஏன்னா சொந்தக்காரங்கலாம் தள்ளி தான் இருக்காங்க. உடனே எனக்கு ஒண்ணுன்னா இவங்க தான் உடனே வருவாங்கன்னு தோழமைய தான் பெரிதாக போற்றுகின்றோம். அந்த தோழராக இருந்தாலும் சரி. நமக்குள்ளத நாம் தான் தீர்த்துக் கொள்ள வேண்டும். நமக்குள்ள பிரச்சனைங்கும்போது நாம பேசினா தான் அது சரி வரும். 3வது ஒருவர் தலையிடும் பொழுது, அவருடைய எண்ணத்திற்கேற்ப அந்த பிரச்சனை அ பெருசாவதற்கு வாய்ப்பு இருக்கு. தீர்ந்தாலும் தீரலாம். ஆனா பெருசாவதற்கு தான் நெறைய வாய்ப்பு இருக்கு. எனவே சில செயல்பாடுகள் அயலறியா செயல்பாடுகளாகத்தான் இருக்க வேண்டும். அந்த அயலறியா வாழ்க்கை வாழ்வதற்கு இவர்கள் இருவருமே நமக்கு எடுத்துக்காட்டாக இருந்தார்கள். இன்று இப்படிப்பட்ட ஒரு அருமையான வாழ்வியல் நெறியையும் திருநீலகண்ட நாயனார் நமக்கு தந்திருக்கின்றார் என்பதை அவருடைய குருபூசை தினத்திலே நினைவு கூர்ந்து எனக்கு வாய்ப்பளித்த அப்பர் அருள்நெறி மன்றத்தார்க்கு நன்றி கூறி அடியார் பெருமக்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஆதி வாழிய அஞ்செழுத்தோடு வெண்பூதி வாழிய புண்ணியர் வாழிய நீதி வாழிய நீள் புவி வாழிய கோதில் செய்வக் குலமிக வாழிய. திருச்சிற்றம்பலம்.